விஜய் வந்தாருன்னா முக்கியமா ஒரு நல்ல ஒரு புதுசா ஒரு ஏதாவது செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? விசில் போட்டுட்டு சிஎஸ்கே வருவாங்க, விஜய் வருவாங்க. அண்ணன் விஜய் தமிழோட சுத்தம் பண்ணுவாரு. ஓட்டு வந்து புதுசா வர்றவங்களுக்கு போடலாம்னு தோணுது. டிவிகேயா? டிவிக்கு நான் விஜய்க்காக தான் ஓட்டு ஐடியே வாங்கினேன். விஜய் ஃபேனா இருந்தாலும் தலை ஃபேன் தளபதி ஃபேன் ரெண்டு ஃபேனும் தான். விஜய் ஃபேனா இருந்தாலுமே எப்பவுமே டிஎம்கே ஏடிஎம்கே அவங்களே வந்தா நல்லா இருக்குமா? ஒரு டைம் டிவிக்கே வரட்டுமே. அவங்க இப்ப தேர்தலில் நின்று ஜெயிச்சதுல எப்படி இருக்கு உங்களோட இது கணக்கெல்லாம்? நல்லா சூப்பரா இருக்கு சார். எங்களுக்கு நல்லா சூப்பரா இருக்கு. தளபதி ஜெயிச்சிருவாரு. எங்களுக்கு அடுத்தது தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி ஆள போறோம். கண்டிப்பா 9 இல்ல சார், 99 இல்ல 100% ஆவறாரு. 100% 200 தொகுதி அடிக்கிறாரு. 200 தொகுதி அடிக்கிறாரு. 99 இல்ல 100% தளபதி தான் சிஎம். கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. எல்லா சீட்டும் அவர் தான் எடுப்பாரு. சீட் 234 மொத்தமாவே அடிப்பாங்க. 200 அடிப்பார் சொல்றாங்க. அவர் வருவாரு நம்பிக்கை இருக்கு. 100% நம்பிக்கை இருக்கு. அது எங்களுக்கு நியூஸ்ல சொல்லணும். தளபதி டிவிக்கே சிஎம் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லணும். அதை எதிர்பார்க்கிறோம் நாங்க. They're saying they already know that he's going to become the chief minister, but they want the news to be heard. And she says it's going to be 234, while he says 200. Maximum seats எவ்வளவு தான் எதிர்பார்க்கறீங்க நீங்க? மேக்ஸிமம் என்ன சார் இருக்கு? மொத்தமாவே நம்ம தான் தமிழகத்தை ஆள போறது. எங்களோட தளபதி தான். தளபதி மட்டும் தான் ஆள போறாரு. அதுக்கோசரம் மொத்தமா 231ன்றது பதிலா 200 தொகுதி அடிப்போன்றது கன்ஃபார்ம் சார். சாமிக்கு விட்டோம். 200 தொகுதி வந்தா போதும் எங்களுக்கு. மக்களோட சப்போர்ட்னால வின் பண்ண போறாரு தளபதி. Like win because of the support of the people. That's what they believe actually over here. வேற என்ன சொல்ல விரும்புறீங்க விஜய்க்கு? ரொம்ப எதிர்பார்க்கிறோம். அவர் வரணும்னு நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம். எல்லா தெய்வத்துக்கிட்ட வேண்டின்னு இருக்கோம். அவர் வருவாருன்னு எங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா நம்பிக்கை இருக்கு. Praying to all gods. அவர் வருவாருன்றதுக்காக காத்துட்டு இருக்கோம் நாங்க. அவர் தளபதியால மட்டும்தான் பொற்கால ஆட்சியை வழங்க முடியும். பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியை தளபதியால தான் வழங்க முடியும். மக்களுக்கு எல்லா நல்ல திட்டமும் தளபதியில தான் வழங்க முடியும். கண்டிப்பா இந்த 2026ல ஆட்சி மாற்றம் அமையும். தளபதி சொன்ன மாதிரி காலம் மாறும், காட்சி மாறும், ஆட்சி மாறும். அந்த ஆட்சியை தளபதியே பொறுப்பேற்பார். அந்த மாதிரி எண்ணமே இல்லை சார். எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லை. மக்களோட சப்போர்ட் தளபதிக்கு எப்பயுமே இருக்கு. அவ்வளோ ஆரவாரமா இருக்கும். கண்டிப்பா தளபதி ஒன்லி ஒன் மேன் தான் சார் சிஎம். மேக்ஸிமம் that much hope they believe. சொல்லுங்க சார். தளபதிக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொன்னாங்க. அவர் எலெக்ஷன்ல வரும்போதே இவ்ளோ பிரச்சனை அவருக்கு பிரஷர் கொடுக்கும் போதே அவர் ஒரு தனிச்சு நின்றாரு. அப்படி தமிழ்நாட்டு மக்களோட மனசையே வென்றுட்டாரு. கண்டிப்பா தமிழ்நாட்டு பிரச்சனை எல்லாத்தையுமே அவர் கண்டிப்பா தீர்ப்பாரு. That's the kind of support they have for Vijay, claiming that even after immense pressure, Vijay contested alone, and that way he will win. He'll become the single force to win and rule the state. That is how they are actually wanting. நீங்க ஏதாவது சொல்ல வரீங்களா? ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்க. நீங்க எதுக்கு வெயிட் பண்றீங்க? பார்த்துட்டு விஷ் பண்ணோம். ஆல் தி பெஸ்ட் சொல்லணும். எவ்வளவு சொல்ல வேண்டியது இருக்கு? விஷ் பண்ணி அடுத்த சிஎம் நீங்க தான். அடுத்த சிஎம். உங்களுக்கு என்ன வயசு? 16. She's 16 and she wants to see Vijay as the next chief minister. எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? 11 மணிக்கு. 11. Since 11 and now the time is 2, so almost 3 hours she's waiting over here. நாங்க விஜய்க்கு தான் போடுவோம். அவங்க காசு கொடுக்கறவங்களுக்கு போட மாட்டோம். நீ விஜய் வந்தா பார்க்கலாம். இவர் வந்துட்டார்ல, 5 வருஷம் இவர் இருந்திருக்காருல, இவர் ஒன்றும் செய்யலைன்னு ஒரு இது. ஒண்ணுமே செய்யலைன்னா இதெல்லாம் விலைவாசிலாம் ஏறிடுச்சல்ல, அதனால. அது அவங்க சொல்லுவாங்க டெல்லியில தான் பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணலான்னு. அதனால விஜய் வந்தா கொஞ்சம் மாறுமான்னு. ஏன் விஜய் சொல்லுங்க? ஒரு சேஞ்சுக்கு கொடுத்து பார்க்கலாம். இதே தான் போயிட்டு இருக்கு. அது இல்ல எந்த மாதிரி வேலை பண்ணுவாங்களா இல்லையா என்னது தெரியாது. அதனாலதான் ஒரே ஆள் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க விஜய்க்கு தான் போடுவோம். அவங்க காசு கொடுக்கறவங்களுக்கு போட மாட்டோம். நான் விஜய்க்கு போடுவேன். நீங்க கூட விஜய் ரசிகரா? கண்டிப்பா விஜய்க்கா? விஜய் டிவிக்கு தான் தளபதி. This time, of course, the other challenge for the Congress and the DMK maybe is also the fact that you have someone like a Vijay in the... See, he's definitely a popular movie star. I've said this time and again. He's got definitely a raucous set of fans. And even though he doesn't have a
proper command and control structure in his party. But that all can be bypassed a little bit with social media. He's definitely going to get votes. Whether votes are enough to convert to seats, politics, particularly in a multi-corner contest, you need a certain percentage of votes to convert to seats. Whether he'll touch that remains to be seen. No, but he could eat into and mostly they're saying Congress's votes. He's eating into votes secularly everywhere. Constituency by constituency, you have to look at it. And yours? Depending on the strength of the candidate. But as the campaign goes along, people will also start realizing that the TVK candidate has no shot of winning. Since he has no shot of winning, there will be a little bit of abandonment. So No, but there's always in elections, when people start realizing that a party has no chance, they slowly stop backing it. No, but in a time of social media, where it's all about what you see online and there's all of that buzz, everyone's focusing on one thing, which is Vijay. I mean, is it that they don't care who the candidate is? They'll say that now, but once they start realizing who the candidate is of Vijay, in many places that will be a downfall. There will be a downfall. In places where they have a reasonable candidate, they will be able to sustain. In places where they don't have a reasonable candidate, which is, in my opinion, many constituencies, it will slowly start petering out. Now let's see, because I think from what I've seen in the last 1 week, considerable support for Vijay. A lot of people speak of change and in the same sentence mention Vijay. But what change is he proposing? That I don't know. No, I think it's more of two Dravidian parties have always called the shots. How is he different from any one of them ideologically or in terms of style and tenor? So what is he proposing? So I'll tell you, when I was at his rally, for example, I listened to what he had to say and he constantly said, corruption is something that, we need to crack down on. Everybody agrees. I agree. Yeah, so he says that that's rampant in the DMK, in the current government. That is a India problem. That is not a Tamil No, Nadu. but you know how a narrative of change is something that always works, and especially when then you have Vijay. He comes and talks about motherhood and apple pie. Nobody can fault it. But what are the specifics? What is the bench strength of his party? Look at the bench strength of his party. See what they can deliver. Their track record. A lot of them have also come from many other parties. No, that's true. But there were also questions whether he'd be able to put up candidates. He's managed to do that. Putting up candidates is one. Whether those candidates are credible and can win local support is another thing which will only be seen, no? But having said that, ma'am, with what's happening right now in the political scenario, I think one of the biggest questions being asked is whether the DMK's women vote will be cut with the entry of Vijay. I've been speaking to so many women who now say, they're starstruck in a way. You think that will matter? No, I cannot deny that he's a big hero. And people will be interested in going and seeing him and, watching film stars. But when it comes to voting, people have a very clear vision about what the future of Tamil Nadu has to be. And the women of Tamil Nadu know who is going to empower them. And what is just words, empty words. I have to ask you on Vijay. I heard you saying that, he's inexperienced. Women, youngsters, a lot of whom I've been speaking to are saying, Vijay is a great option. Are we underestimating Vijay, the DMK, the NDA, everyone? Well, last time Kamal Hassan was also a very veteran film star, was defeated even at the MLA level by Vanati Srinivasan in Coimbatore. Tall film stars like Shivaji Ganesan did not have any impact. Vijay Kant, when he came at the peak of his popularity, got 8% vote, hardly any seat. And there, when I spoke to people, the number of overwhelming voices who said, let's give him a chance. No, I don't disagree. I'm making a different point than you're making. Yeah. I agree with your point that in all the polls that I have seen, not only is he showing a strong number, he's showing in the polls that I have seen, as many polls that are being done, he's showing a better number than the ADMK BJP. Yeah. I'm saying I find it hard to believe that will execute on the day of polling. That's just my mechanical process. Yeah, I'm saying that it requires a lot of work on the day of polling, and it requires a lot of work on the part of the candidates. It's one thing to have a charismatic leader, right? 234 constituencies, only 2 of them, the actual leaders standing. Agreed, yeah. The other 232 individual candidates. Isn't it?
Yeah, but that's which my. is what they're passing it off as constantly. They're saying his face is there. That's all that matters. Maybe you're right. I don't know. What do I know? I'm not a pundit sitting behind a You're a desk in a TV. politician, So I'm saying my understanding is completely different. In my polling, it matters tremendously who the candidate is. This time you've got one more entrant in politics who's claiming your father's legacy. Vijay. He's been constantly referring to Captain, referring to his style of politics, talking of how he admires him. Is that a challenge? How do you see that? Yeah, definitely. Because it's also a similar path, no? Of superstar into politics, all of definitely, Vijay Anna has been introduced by Vijay Khan. There are no doubts in that entire Tamil Nadu knows. And now after coming to politics, we have to see how he is sustaining, how he is going forward. If the DMK alliance needs TVK support? Before that question, we have another thing, like first TVK should grab at least one MLA or something, right? Like a couple of MLAs. They should have the numbers. Yes, then if they have the numbers and if there's a situation, then it's not in our hands, it is DMK's hands. Like, we can ask for that. Looking at the current scenario, there's so much talk of Vijay TVK, and there's talks and conversation, dialogue between TVK and BJP. Do you think that post-elections that tie-up is inevitable, TVK and NDA? No, I don't think that's a media's it's our imagination. Imagination. I take it as a party, TVK as a party, which Mr. Vijay is able to bring in a lot of youngsters who would have not believed in political system. I see it that way. That is, every political new entrant brings some percentage of the votes, but he is able to bring a lot of youngsters into the political ground itself. Politics was not before one election, politics was not this debatable word between the age group of 18 to 39. It's a good thing that his entry into politics has energized a new set of people into the political system, which is good for India, Tamil Nadu's politics. நீங்கள் ஒரு ஆக்டர், உங்க பார்ட்டி சீஃப் சூப்பர் ஸ்டார் ஆக்டர், அதனால டபுள் ஆக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா இங்க எக்மோர்ல? தேங்க்யூ மேம். நம்ம ஆக்டிங்னு என்ன சொல்லுவீங்களான்னு எனக்கு தெரியல. நம்ம நினைச்சதுலாம் ரொம்ப குட்டி படங்கள். சார் அவர் அந்த துறையினுடைய உச்சம். மோரோவர் நான் சோஷியல் மீடியாலேயோ நம்ம பண்ணது எல்லாமே வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ்ஸாக தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம். எஸ்பெஷலி சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை விசில் ப்ளோவராக நம்ம இருந்திருக்கிறோம். ஸோ சாரும் அப்படிதான். என்னதான் ஒரு ஆக்டரா பிரைம் ஆக்டரா இருந்தாலுமே அவருடைய சோஷியல் கன்சர்ன்ஸ் ரொம்ப யூனிக்கா இருக்கும். என்டையர் ஃபிலிம் ஃபெட்டர்னிட்டி ஜல்லிக்கட்டு இஷ்யூல கொஞ்சம் ப்ரோ அனிமல் வெல்ஃபேர் அப்படி ஸ்டாண்ட் எடுத்தப்ப த ஃபர்ஸ்ட் பர்சன் ஃப்ரம் த ஃபிலிம் ஃபெட்டர்னிட்டி ஹூ வாய்ஸ் அவுட் ஃபார் ப்ரோ ஜல்லிக்கட்டு சார் தான். ஒரு கட்சி கட்டிட்டு தரையில உட்கார்ந்தார். நோ பந்தா எந்த சீனும் கிடையாது. அவர் பாட்டு மக்களோட மக்களாக தரையில் அமர்ந்தார். அது மாதிரியான ஒரு மனிதர். இன்டர்வியூ கொடுக்கல சார். இன்டர்வியூ கொடுத்து தான் அவர் ரீச் ஆகணும் இல்லைங்க. அவர் பேசாம போறாரு, உலகம் முழுக்க பேசு பொருள் ஆகுதுங்க. அவருடைய இம்பாக்டே வேறங்க. அவருடைய வெரி பிரசன்ஸே போதுங்க, அவருடைய கன்சர்ன் போதுங்க, அவருடைய ஸ்மைல் போதுங்க, அவருடைய குட் சோல் இருக்கு பாருங்க, அவருடைய குட் திங்கிங் இருக்கு பாருங்க. அது வேல்யூபிளே கிடையாது. எக்கச்சக்கமான மக்கள் கிட்ட போய் சேருது. அதை நீங்க வேல்யூவே பார்க்க முடியாது, கண்ணால பார்க்க முடியாது. அது ஒரு சீக்கு நடுவில் இருக்கக்கூடிய சுனாமி. அந்த போலிங் முடிஞ்சு பாண்டிச்சேரியில் பாத்தீங்களா 91% போலிங். They could see a huge momentum in Tamil Nadu, and which they have none of us have seen in our lifetime. Because like I am in 44 now, we have not seen such a momentum in Tamil Nadu. We have not seen just such a huge response from all segment of people seeing a political momentum here. And I have heard it from my father or from my grandfather in 60s and 70s when Anna was there and when MGR was there. We heard it from them, but we have not seen in our lifetime. But I could see it every shop, everywhere, every segment of people, from low, from daily wages people to from all segment of people. They started talking about our leader. So this made all these political parties to join in hands with us. But our leader thought is entirely different, because he is coming with so much pain. Because when he was talking yesterday, he mentioned that he was he's left everything. Yeah, he left everything with so much pain, with so much issues, and he wanted to come to politics only for the people, and he don't want to come into alliance and make someone into power. When large number of people are supporting you, what is difficult in it? See, when you go out, when you talk with 10 people, 8 people are saying they are going to vote for TVK and to our leader Vijay sir. And this shows that how people are committed to this. So getting power, getting money, getting contracts,
And living with that power is not the politics which our leader is looking into it. He has not come to politics for this purpose, just for number arithmetic, just for getting some votes and getting some numbers and living with that power and swindling the people's money. And that is not the approach and that is not the thought. Even he has not even thought about 1 minute on this thing. You have great admiration for Mr. Vijay, but can you tell me, sir, when was the first time you met him? And what was that like? No, was it only for politics that you met him first? No. See what happened. Every movement of him, I was also the person who was watching from one of the people, like crores of people, and every place wherever I thought, because like we need to get the confidence right. See, one thing he announced, he will not act again, which gave lot of respect towards him. So no one in Tamil Nadu. No one in Tamil Nadu will, no one in the world will take such a decision, and it is a concrete decision, right? See, someone you are in a peak. If you are in a peak in your industry, and you will just leave it, drop it in a second, and you will come to politics to serve people. You will do several second thoughts, right? No one will decide in that aspect. Tell me something, sir. Are you a fan of Vijay? See, of the definitely. actor? No. See, definitely. He was the only person whose movie I used to go and watch in theater. Oh, which is your favorite? Leo was the one which I have watched several times, and Leo movie was the one whenever I sit home, I used to go to that and I watch the movie from OTT. So Leo movie I watch him. See, he is the same person, Really? same attitude, and he is like very very calm. No. He is very strong person. See, that is what a person need to be. Whenever you wanted to be calm, you have to be calm. Whenever you are very strong, we need to take a strong decision. See, I have seen him taking that stand a lot of time. He is a very strong personality, and definitely like his full attitude need to be projected once he become a CM. Once he sits in the secretariat, that will show him who is he. But is he very filmy in real life? No. He is very realistic. That is the reason, like, see, he did not act, because like you have seen any politician going in a small car, and if he wants, whether he can show off, right? And he is not that kind of person. Tamil Nadu will not get a leader like this in future. I don't think in the next 50 years any takeoff will be there. If we miss this person, next 50 years I don't think any other person or any other momentum will get created in Tamil Nadu. Calling Vijay the next MGR? MGR is one MGR, but in the history is going to repeat. Mr. Vijay sir this election is not a party-based election. DMK always claimed we are 75 years old party, then we have a structure, booth and everything. But you can see every house, every family coming out in the road. See, look at the 70% of women in the campaign. No, I take that point, but this is a DMK bastion. Yeah. DMK has always been winning here. Can you really break this? Chennai is a sweep out in TVK. There is no Chennai hereafter. No, there is no DMK strong belt in Chennai. Chennai region out of 38 ACs, we are leading in 30 ACs right now. What are you offering the people? What are you offering the people of Chennai and Tamil Nadu that is different apart from Vijay's stardom? He's a star. But what about the proven track record? See, that's why 1975, 76, 77, your media people said there is no track record. MGR won ADMK that time, no boot structure and everything. The same critics in Mr. MGR got the critics in 1975, 76, 77. But here, this is a leader-based election. That's why we are trying to say the people wave already started. You can see 3 days before Tirunelveli, Thuthukudi, particularly south is more caste belt actually. But entire south, almost more than 5 lakhs to 7 lakh people gathering in one leader. Fourth result is not only youth, it's a woman. Our party based on women. ஒரு ட்ரெண்ட் பார்த்திருக்கேன் டிவிகேல மோஸ்ட் கேண்டிடேட்ஸ் யங்கா இருக்காங்க 28 30 அந்த மாதிரி அது ஆன் பர்பஸ் இன்டென்ஷனலா அந்த மாதிரி ஒன்றும் இல்லை தளபதி வந்து கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணியிருக்காரு அவங்க மெசேஜ் என்ன உங்களுக்கு என்ன சொன்னாங்க உங்களுக்கு அவர் என்ன சொன்னாரு ஜெயிச்சுட்டு வரணும்னு சொன்னாரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேட்பாளராக அனுப்பி வச்சுட்டாரு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆன அப்புறமேட்டு அவரை போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் சரி இது சொல்லுங்க அவினாஷில கொஞ்சம் டஃப் கான்டெஸ்ட் தான் யூனியன் மினிஸ்டர் இருக்காங்க மிஸ்டர் முருகன் டிஎம்கே கூட ஒரு யங் டாக்டர் கேண்டிடேட் போட்டிருக்காங்க ஸோ அதனால நீங்க ஏன் நினைக்கிறீங்க உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு
எதிரில் நிக்கிறவங்களோட பக்கத்துல நிக்கிறவங்கள நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டா கொஞ்சம் தைரியம் அதிகமா. ஃபுல் மாஸ் டயலாக் கொடுக்குறீங்க. பக்கத்துல இருக்கிறது தளபதி இல்ல, நான் எதுக்கு எதிரில் இருக்கிறவங்கள பார்த்து பயந்துக்கணும். ஃபுல் சூப்பர் ஸ்டார் மோட்ல போறீங்க நீங்க கூட. பிக்சர்ஸ் எல்லாமே பாக்குறேன், ஃபுல் விஜயோட பிக்சர்ஸ் ஓட தான் நீங்க எல்லாம் கண்டெஸ்ட் பண்றீங்க. ஆனா என்ன நினைக்கிறீங்க, இங்க அவினாஷில நீங்க ஓட் கேட்கப்போ அவங்க உங்க ஃபேஸ் பாப்பாங்களா இல்ல விஜயோட ஃபேஸ் பார்த்துட்டு ஓட் போடுவாங்க? ஏன்னா இது நமக்கு புது இடம் இல்லைங்களா, அப்ப தளபதியோட ஃபேஸ் தான், அவரோட ஒரு பிரதிபலிப்பு தான் நாமெல்லாம். ஸோ அவரு தான் இங்க மெயின். மேக்ஸிமம் என்னன்னா இங்க நிறைய கிராமங்கள் இருக்கு, அதுக்கு தகுந்த வசதிகள் எதுவுமே இல்ல. அதை பண்ணி கொடுக்கறதுக்கு தளபதி கண்டிப்பா வந்தா செய்வாருன்னு ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க. ஸோ அதுக்கும் நாங்க வந்து போராடிட்டு தான் இருக்கோம், நிச்சயமா செஞ்சு கொடுப்போம்.